அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற பெற்ற ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை தந்தருவார். மிஸ் செய்யாதீர்கள். இந்த செய்தியை நீங்கள் மிஸ் செய்துவிட்டால் தெல்லான ஆசீர்வாதங்களை இழந்து விடுவீர்கள். உண்மை ஆனபடினால் இந்த செய்தியை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் முழுமையாய் கேளுங்கள். இந்த செய்தியில் ஆவியானவர் பேசும்போது உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் சேர்ந்தே இந்த சத்தியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 15:8. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். ஸ்தோத்திரம். நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன். எதை சுதந்தரித்துக் கொள்வானா? பாருங்க. பின்னும் அவர், 7வது வசனம், பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அப்போ அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு, தேசத்தையே சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு என்னவா, உன்னை ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். கர்த்தர் அழைத்தபடி இந்த ஆபிரகாம் ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்து, நான் இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்றார். ஒரு மனுஷனை அவனுடைய சொந்த ஊரு, சொந்த இனம், சொந்த ஜனம் எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன போது, அவன் கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு வந்தபடியினாலே கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. அப்பதான் சொல்றாரு, அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்து கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றார். பாருங்க, ஆபிரகாமுடைய சுபாவத்தை பாருங்க. ஐயோ, எனக்கு தேசம், அவ்வளோ பெரிய தேசம்லாம் எனக்கு வேணாம், அண்ட ஒரு வீடு கொண்ட தக்க ஒரு குடிசைன்னு கேட்கல, தேசத்தையே தருவேன்னு சொன்னாக்கா தாங்கன்றான். அதுதான் கீழ்ப்படிதல்ன்றது. ஆமா, எனக்கு எதுங்க அவ்வளோ பெரிய தேசம், ஒரு சின்ன குடிசை 4க்கு 6 அது இருந்தால் போதும்னு சொல்லலை. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் அது இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, கர்த்தரே சொல்றாரு, இந்த தேசத்தையே உனக்கு கொடுக்கும் பொருட்டு அப்படின்னு சொல்லும்போது உடனே ஆபிரகாமுடைய சுபாவம் பாருங்க. சரிங்க, நீங்க கொடுக்கிறீங்க, அதை சுதந்தரித்து கொள்வேன் என்பதற்கு என்ன சாட்சி? அதை நான் எப்படி அறிவேன்? முதலாவது இவன் என்ன பண்றான், ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணங்களில் இருந்து. அதோடைய அர்த்தம் என்னன்னாக்கா, அந்த ஊர்னா ஊர் மட்டும் கிடையாது, கல்தேயர்னாக்கா கல்தேயர் மட்டும். அந்த கலாச்சாரம், அந்த மனநிலை, பழைய மனநிலை, அவன் விக்கிர ஆராதனை செய்து அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இருந்த ஒரு மனுஷன். அவர்கள் ஊர் மட்டும் கிடையாது, அந்த ஊரின் சுபாவங்கள், அந்த விக்கிராரானை பின்னணி, அந்த பழைய மனுஷன், அந்த எல்லா பின்னணியும் விட்டு
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தேவன் சொல்லுகிறபடி அவன் வாழ வந்திருக்கிறான். முதல்ல கரெக்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் உலகத்தை விட்டு, பழைய மார்க்கங்களை விட்டு, பழைய கலாச்சாரங்கள் எல்லாம் விட்டு முதல்ல தேவனிடத்தில், தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரத்துக்குள்ள வரணும். ஆமா, தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரத்துல வரணும். தேவனுடைய பரலோக கலாச்சாரத்துக்குள்ள வரணும். ஆமா, அப்போதான் தேசத்தை நீங்க சுதந்திரிக்க முடியும். ஆமா, பரலோக கலாச்சாரம். இந்த பரலோக கலாச்சாரத்துக்கு முன்னாடி இந்த ஆபிரகாம் பாதாள கலாச்சாரம், ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணங்கள் இருந்து பாதாள கலாச்சாரம்னாக்கா ஆதாமுக்குள் பிறந்து அந்த பின்னணியெல்லாம் விட்டு அந்த சுயநீதி, அநீதி, அந்த பாவம், மரணம், அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே ஷாகவே சாவாய், அப்படிப்பட்ட அவங்களுடைய பேக்ரவுண்டு அதெல்லாம் விட்டு வரணும். ஆமா, அப்பதான் அவர் சொல்லுகிறபடி அந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும் பொருட்டு நடக்கும். ஆமா, ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா இந்த ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டவன். ஆனால் இவனுடைய கலாச்சாரமே இப்போ மாறி இருக்குது. பரலோக கலாச்சாரம், தேவனுடைய கலாச்சாரம், தேவனுடைய வார்த்தை. பலிபீடத்திலே ஒரு பைதட்ட ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆளே மாறி இருக்கிறான். ஆபிரகாமா மாறப்பட்டான்னு சொல்லப்பட்டது. அப்போ தேவனுடைய கலாச்சாரத்துக்குள்ள முதல்ல நீ வரணும். அப்ப சொல்றாரு, அதற்கு அவன் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். தேசத்தையே சுதந்திரிக்கிறீங்க. 5 சென்ட் 10 சென்ட் இல்ல, 10 ஏக்கரா 20 ஏக்கரா இல்ல, தேசத்தையே சுதந்திரிக்கிறது. கர்த்தர் சொல்றாரு. பொய் சொல்லுவாரா? சும்மா விளையாட்டுக்காக சொல்லுவாரா? உண்மை சொல்வாரா? பொய் சொல்வாரா? விளையாட்டுக்காக சொல்வாரா? ஜோக் அடிப்பாரா? இல்லைங்க, தேசத்தையே சுதந்திரிப்பேன்றாரு. ஏன்னா பரலோக கலாச்சாரத்துக்குள்ள இருக்கிறான். பரலோகத்தையே தேவனுக்கு முழு உலகத்தை கொடுக்கிறவன். இயேசு சுஜீவன் பரலோக ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவன். ஆபிரகாம் உன்னித்து பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னவரு. ஆபிரகாம்னால பூமியில் உள்ள வம்சமே ஆசீர்வதிக்கப்படும். அவன் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால்தான் நீங்க பரலோக கலாச்சாரத்துக்குள் வரணும்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்படணும். பழுதற்ற ஆட்டுக்குட்டிக்குள்ள வரணும். நன்மை தீமை ராஜ்யத்திலே இருந்துக்கிட்டு பாதாள ராஜ்யம், சுயநீதி, அநீதி, எனக்கு என் பொண்டாட்டிய கொள்ளுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது. அதான் ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணம். சுயநலமான வாழ்க்கை, நன்மார்க்க துன்மார்க்க. ஆமா, அங்க எல்லா பிசாசு ராஜ்யங்களும் இருக்கும். சுயநீதி, அநீதி, அப்படிப்பட்ட பின்னணியில் இருந்தா ஆபிரகாம கர்த்தர் அழைக்கிறார். நீ உன் இனத்தையும் உன் வீட்டையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அப்ப எல்லா பின்னணி எல்லாம் விட்டுட்டு அப்படி கூப்பிட்டார். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுல ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள்ள வா. மனதை திரும்ப, மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தின் கலாச்சாரத்துக்குள்ள வா. பரலோக ராஜ்யத்தின் கலாச்சாரம் யாரு? பரலோகத்தின் அதிபதி தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன். ஆமா, அவருக்குள்ள வா. அவர் என்ன பண்றார்? பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவா ஒன்று அன்பு கொடுத்துட்டாரு. அந்த இயேசு கிறிஸ்து அவனோட பரலோகமே இருக்குது. அந்த இயேசுக்குள்ள இயேசு ஒரு கையில, தேசத்துக்கு ஒரு கையில். இயேசு பெரியவரா, அந்த தேசம் பெரியதா? சொல்லு, நீங்களே சொல்லுங்க. இயேசுங்க திருத்தூத்தி 2வது வர அவர் மூலமா வானங்களும் சண்ட சராசரம் சிருஷ்டிக்கப்பட்டது இயேசு மூலமா. அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துக்கிறீங்க நீங்க புதிய ஏற்பாடு. அவன் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா தேவனாகிய கர்த்தரை ஆராதித்தான் பழைய ஏற்பாட்டுல. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள புதிய ஏற்பாட்டுல வந்திருக்கீங்க. அப்போ நீங்க பரலோக கலாச்சாரத்துக்குள்ள வந்தாக்கா இயேசு கிறிஸ்து சரி, இயேசு ரத்தத்தை தேவனுக்கு செலுத்தணும், முழு உலகத்துக்கு செலுத்தினா தேசம் உன் வசந்தான். ஹல்லேலூயா. இந்த தேசம் உனக்கு சொந்தம். ஆமா, எல்லாத்துக்கும் முதல் ஓனர் நீயா தான் இருப்ப. அப்புறமா தான் உலகத்துக்கு 2வது ஓனரா போடுவாங்க. இயேசு இந்த உலகத்தை சுதந்திரித்தார். இந்த உலகத்துக்கு முதல் ஓனர் யார்? ஆண்டவராகிய இயேசு. ஆமா, பரலோக கலாச்சாரத்துக்குள்ள இந்த இயேசு ஜீவ விருட்சத்திங்கனே. அவர் தேவனுக்கும் கிறிஸ்து ஆதாமிலிருந்து முழு உலக ஜீவ ரத்தம் கொடுத்து என்ன பண்ணாரு? உலகத்தையே சுதந்திரித்தார் பிசாசு கையிலிருந்து, பிசாசு ராஜ்யத்திலிருந்து. பிசாசு பட்டா போட்டு வச்சிருந்தான் அந்த உலகத்தை. ஆதாம் வியாபார வழியா நன்மை தீமை கனியை கொடுத்து
ஏசு ஜீவ ரத்தத்தை கொடுத்து தேவன் தனக்கு ஆதாம் மூடு கொடுத்து கொடுத்தாரு. உடனே பிசாசின் தலையை நசுக்கி பிதாவாகிதேன் இந்த உலகத்தை இயேசுவின் கரத்திலே கொடுத்தார். இயேசு சொல்றாரு, இப்போ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றாரு. உப்பு அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீனாக்கா அந்த இயேசுக்கு உண்டானதெல்லாம் உனக்கு தான் சொந்தம். புரியலையா? இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆதாம்குள்ளே கூட நன்மத்தையும் மரியாதைக்கு அந்த ஊர் என்கிற கல்தையை பண்றோம். பழைய மனுஷன் சுயநீதி அநீதி கண்களின் நிச்சயம் மாமிச ஜீவனத்தின் பெருமை அந்த ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து இந்த ஆபிரகாம் அழைக்கிறாரு. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு வந்தான். அதனால இப்ப சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணங்களில் இருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். ஆமா, கேட்கிறான் கேள்வி. எப்படியா நீ சொல்றபடி ஊர் என்கிற கல்தேயர பின்னணி, பாவ பின்னணி, சாப பின்னணி, சுயநீதி அநீதி கண்களின் நிச்சயம் மாமிச ஜீவன சுயநீதி எல்லா பிசாசு ராஜ்யத்திலிருந்து நான் புறப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டேன். உப்போ தேசத்தையே சுதந்திரம் கொடுப்பீங்களே, எப்படி இது, எதினால நான் இதை அறிய முடியும் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு சொன்னாரு, அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அது என்னங்க? அவன் என்ன கேட்டான்? நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அது சொல்றாரு, அதற்கு அவர் 3 வயது கிடாரி 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். இதெல்லாம் பழுதற்றதை குறிக்கிறது. 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா, 1 காட்டுப்புறா, 1 புறா குஞ்சு, இதெல்லாம் பிச்சு இல்லாதது, பழுதற்றது. இது புதிய ஏற்பாட்டில் இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. இதை கொண்டு வந்து என்ன பண்ணான்? அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் வந்து உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அழந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயத்தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களோடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். 4ஆம் தலைமுறையில அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு இந்த கானான் தேசத்துக்கு வருவார்கள். யோசுவா தலைமையில அந்த கானான் தேசத்தை அந்த யோசுவா சுதந்திரிக்கிறான். இவனுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் 4ஆம் தலைமுறையில அந்த யோசுவா புஸ்தகத்தை வாய்த்து பாருங்க. அந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான அந்த தேசத்தை அந்த யோசுவா தலைமையில 31 ராஜாக்களை துரத்தி
அந்த தேசத்தையே சுதந்திரித்தான். நடந்தது கட்டுக்கதை இல்லை. யோசுவா மோசேக்கு அப்புறம் யோசுவா தலைமை தாங்கி அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின்படியே தேசத்தை சுதந்திரித்தான் அந்த யோசுவா. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொன்னது விளையாட்டா சொல்லல, ஜோக்கா சொல்லல, தேசத்தையே சுதந்திரித்தான் யோசுவா. 3 வயது கிடாரி, 3 வயது ஆட்டுக்கடா, அப்புறம் 3 வயது வெள்ளாட்டுக்கடா, புறா குஞ்சு எல்லாம் இயேசுதாங்க புதிய ஏற்பாட்டில். இப்பெல்லாம் புறா, ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடாலாம் கொண்டு வர முடியாது. வந்துட்டார் அந்த புறா, வெள்ளாட்டுக்கடா, கிடாரி, புறா குஞ்சு. அவர் பேர் இயேசு புதிய ஏற்பாட்டில். ஆமாம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டியா அவர் பேர். ஆமாம், அவர் வந்துட்டாருங்க. வந்து இப்போ இயேசு நீங்கள் ஏற்றுட்டீங்க. பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பிழைத்து ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணங்களின் அந்த பாதாள கலாச்சாரத்திலிருந்து விடுதலையாகி இப்போ கிறிஸ்தியேசுக்குள்ள பரலோக ராஜ்யத்தின் கலாச்சாரத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ அந்த ஆட்டுக்கடா, அந்த வெள்ளாட்டுக்கடா, அந்த புறா குஞ்சு, அந்த இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்த, இயேசு கிறிஸ்து அவனோட பரலோகமே இருக்குது. இயேசு கிறிஸ்துக்குள்ள வெத்து ஆட்டு கிடையாது. ஆட்டுக்கடா, பைதட்ட ஆட்டுக்குள்ள வானத்துக்கும் சகல அதிகாரம் இருக்குது, பரலோக ராஜ்யம் இருக்குது, எல்லாமும் இருக்குது. அதில் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்கு தத்தான். ஆமாம், அதான் இயேசு ஒரு தராசில, அந்த தேசத்தை ஒரு தராசில் வச்சா இயேசு தான் பெரியவர். அவர் தான் வானத்துக்கும் சகல அதிகாரம் படைத்தவர். ஜீவ உலகம், ஜீவ வார்த்தை, இந்த உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. அந்த இயேசு இப்போ உனக்குள்ளே இருக்கிறார். அதுதான் அடையாளன்றார். இந்த தேசத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்பதற்கு என்ன அடையாளம்? இந்த ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி, பழுதற்ற கிடாரி, பழுதற்ற புறா குஞ்சு. அதுதான் புதிய ஏற்பாட்டில் பழுதற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு தத்தங்களை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாமிலிருந்து முழு உலக வாழ்நாளெல்லாம் நீ கொடுக்கும்போது இப்போ நீ உலகத்துக்கு முதல் ஓனராயிடுற. நீ பூமிக்கே உப்புன்றார், நீ உலகத்துக்கே ஒளி. கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா, ஆமா, நன்மத்தை மரியாதை கொண்டாந்தா அது பாதாள ராஜ்யம். ஆமா, ஒரு செட்டு நிலம் கூட கிடைக்காதுக்கிற ஆளுங்களாங்க நாங்கள் உலகத்துல. சொந்தமா நிலம் இல்லாத ஆளுங்க எவ்வளவு பேர், சொந்தமா வீடு கூட இல்லாத ஆளுங்க, அது அவ்வளவு சாபம், பாதாள வாழ்க்கை. சில பேருக்கு பணம் காசெல்லாம் இருக்குது, அது வேற விஷயம். ஆனா கிறிஸ்துக்குள்ள நீ வந்துட்டீங்கன்னா, அந்த கிறிஸ்து வானத்துல பரலோக தேவன் தர உலகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஆயிட்ட நீ. ஆனா உலகத்தை உண்டாக்கின இயேசுவே உனக்குள்ளார். இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசு ஆமட்ட வாக்கு தத்தம், பரலோக ராஜ்யமே உனக்குள்ளது. அப்போ நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். புதிய ஏற்பாட்டில் பைதட்ட ஆட்டுக்குட்டி, அந்த பைதட்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், இயேசு ஆமட்ட வாக்கு தத்தத்தை பிதா குமார் பசுத்தாவிக்கு செலுத்தணும். ஆதாமிலிருந்து முழு உணர்வு செலுத்த 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 எல்லாம் சுதந்திரமாயிட்டே இருக்கும். ஆமா, நான் தேசத்தை மட்டும் கிடையாது, தேசம் சுதந்திரிக்கலாம். சுகத்தை, ஐஸ்வர்யத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, எல்லா நன்மைகளை சுதந்திரிக்கலாம். பிசாசின் ராஜ்யத்தில் எதையெல்லாம் ஏந்த போனாயோ அதெல்லாம் கிறிஸ்து மூலம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கலாம். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரனாகிய இயேசு வந்தார். ஆமா, வீடு, மன, தோப்பு, துறவு, சகல ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், சமாதானங்கள், சந்தோஷம் சகலத்தையும் சுதந்திரிக்கலாம். ஆனா கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கணும். ஆமா, பாதாள வாழ்க்கை, நன்மத்தையும் அறியத்தக்க ஷாகவே ஷாவாய். அதான் எல்லாத்தையும் இந்த ஏவாள், ஆதாம் ஏவாளும் பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீம் அறியத்தக்க கழிவு ஷாகவே. அதான் பாதாள ராஜ்யம். ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணம், விக்கிராராணிகள் நிறைந்த பட்டணம், சுயநீதி அநீதி. அதுல இருந்து தான் இந்த ஆபிரகாமை பிரிச்சு மீண்டுமா ஜீவ மார்க்கனாய் ஜீவனுள்ள தேவனை தொய்து கொள்ளும்படி அந்த ஜீவ தேவனுடைய வார்த்தை கேட்டு, தேவனாய் கத்துடைய வார்த்தையை கேட்டு ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து அவனை பிரித்தெடுத்து கொண்டு வந்து மீண்டுமாய் அவனை ஜீவனுள்ளவனாய் ஜீவுள்ள தேவனை ஆராதிக்கிறவனாய் மாற்றி 4வது தலைமுறையில அந்த கானான் தேசத்தையே யோசுவாவின் தலைமையில அந்த தேசத்தையே கொடுத்தார். கானான் தேசம் தெரியுமா? கட்டாத வீடு, நடாத தோப்பு, பாலு, தேனு, நலம், விஷாலம், ஏமோரியர், எக்கிர்காசியர், எபூசியர், இப்படிப்பட்டவர்கள் நிறைந்த அந்த பட்டணம். அந்த பட்டணத்தை, அந்த தேசத்தை, கானான் தேசத்தை இந்த யோசுவா தலைமையிலே அங்கே சுதந்திரித்தார்கள். ஆமா, எப்படியா தாமஸ் ஐயா, நீ சொல்றதெல்லாம் கேட்டா இதெல்லாம் ஏட்டு சோர்க்கா மாதிரி, இதெல்லாம் எப்படிங்க?
ஒரு ஒரு 5 சென்ட் வாங்கினாங்க, ஒரு சென்ட்டு 40,000ன்றான். 5 சென்ட்டு ஐநாங்க 2 லட்சம் ரூபாய் இருந்தால் தான் ஒரு 5 சென்ட்டே வாங்க. நீ தேசத்தையே சுதந்திரிப்பேன்னு சொல்றியப்பா. 2 லட்சம் கூட இல்லையா என்கிட்ட. யோசுவா கிட்ட என்னங்க இருந்துச்சு? யோசுவா கானான் தேசத்தை, அந்த கட்டாத வீடு, நடாத தோப்பு துறவு, ஏராளம் துறவுகள், பெரிய பெரிய கிணறுகள், பெரிய பெரிய வானுயர பட்டணங்கள் எல்லாம் இருந்துச்சு அந்த கானான் தேசத்தில். இப்போ இருக்க சைனா மாதிரி, அமெரிக்கா மாதிரி, ஜப்பான் மாதிரி, எகிப்து மாதிரி இந்த கானான் தேசம் அந்த காலத்தில், யோசுவா காலத்தில் போய் துறந்து அந்த யோசுவா தலைவில் சுதந்திரித்தான் போட்டுக்குதுங்க. கட்டுக்கதை இல்லை. எப்படி தேவனை மையமாக வைத்து, ஆமாம், யோசுவா தேவனாகிய கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா, கர்த்தரை தேவன் தனக்கு கானானியர்களுக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்க 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 கானானியர்கள் எல்லாம் துரத்தப்பட்டார்கள் போடப்பட்டுக்குது. துரத்தப்பட்டு இவர்கள் சுதந்திரித்தார்கள் சொல்லப்பட்டுக்குது. ஏன்னா கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா நீ சுதந்திரிப்பாய், பகைஞருடைய வாசல்களை சுதந்திரிப்பாய் அப்படின்னு போடுது. பகைஞர்களுடைய வாசல்களை சுதந்திரிப்பாய். பிசாசு ஒரு பகைஞன். இவன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் கிட்ட ஏமாத்துறவன் தான் இந்த பகைஞ்சன். ஏமாத்தி வாங்க நீ திரும்பி வாங்கணுமா இல்லையா? சொல்லு, நீயே சொல்லு. உங்ககிட்ட ஏமாத்தி வாங்கின அந்த பகைஞ்சன் பிசாசு கையிலிருந்து தேசத்தை வாங்கணுமா இல்லையா? அதே தான் பிசாசின் ஜனங்கள் இருக்காங்க. அவங்க தேவனை வேண்டான்றாங்க, பிசாசோடு சேர்ந்துருக்கிறதால பிசாசு துரத்தப்படும்போது அவங்களும் துரத்தப்படுறாங்க. கட்சியில் அவங்களுடைய இதெல்லாம் இந்த யோசுவா சுதந்திரித்தான். அதனால தான் தேவனாகிய கர்த்தரை விசுவாசி. அப்போ பிசாசு ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை வஞ்சித்து ஏமாற்றி இந்த பூமியை சுதந்திரித்தான். அவன் தலையை நசுக்கி இந்த பூமியை அவன் கரத்திலிருந்து சுதந்திரிக்க வேண்டும். இந்த உலகத்தை, குடும்பத்தை, பட்டணத்தை, ஜனங்களை பிசாசின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். அதுக்கு இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவன் கொடுக்கப்பட வேண்டும். ஜீவசர இயேசு சுவாமியோட வாக்குத்தத்தெல்லாம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க வேண்டும். ஆமாம், பகைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும். பகைஞனாக பிசாசுக்கு ஜீவரத்தம் கொடுத்தா தான் பிசாசின் தலை நசுக்கப்படும். ஆனால் தான் 18 ஆட்டுக்குட்டியின் மூலமாக யோசுவா தலைமையில் இந்த கானான் தேசத்தையே போய் சுதந்திரிக்கிறான். எல்லாம் 18 பேஸ் 18 ஆட்டுக்குட்டி தான். அது இயேசுவாக்கு பழைய இயேசு சாமியோட வாக்கு தத்துவம். அந்த தேவனுக்கு கானாரியர்கள், ஏத்தியர்கள், எபூசியர்கள் எல்லாரும் கொடுக்குறான். ஜீவன் 18 இயேசு சாமியோட வாக்கத்தை கொடுக்கும்போது தேவதூது பசுதான் எல்லாரையும் துரத்திட்டு அந்த கானான் தேசத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரித்தான். யோசுவா கையில் டப்பு வச்சுக்கிட்டு இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கலாம். விசுவாசத்தில் தேவனை மையமாக வைத்து தேவன் தனக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆபிரகாமின் சந்ததிக்கு, ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபின் சந்ததிக்கு அந்த கானான் தேசத்தையே கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசு மூலமாக அவனுக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ புதிய ஏற்பாட்டில் எப்படி நீ தேசத்தை சுதந்திரிப்பாய்? கையில் காசு இல்லை. யோசுவாவுக்கு காசு இருந்துச்சா? கட்டாத வானுயர கட்டடங்களாம், பெரிய பெரிய பட்டணங்கள், சகல வஸ்துகள் நிரம்பிய வீடு எல்லாம் கிடக்குதுங்க. கானானியும் கட்டி வச்சுக்கிறான். கையில் டப்பு வச்சு நான் சுதந்திரிச்சான் அந்த யோசுவா. விசுவாசம் கானானியர்களை துரத்துற தேவனோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்க 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 கானானியர்கள் எல்லா 31 ராஜாக்கள் படிச்சு பாருங்க. நமக்கு நேரில் வசனம் யோசுவா புஸ்தகத்தில் 31 ராஜாக்கள் துரத்தப்பட்டார்கள். அவங்களே ஓடுறாங்க. போய் யோசுவா போய் நின்னா சத்துருக்கெல்லாம் சீத்திரி ஓடுறாங்க. அவன் தேவனுக்குள்ளே இருக்கிறான். தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்குறான். போனால் பிசாசு ஓடும்போது அந்த பிசாசு ஒரு சேர்ந்த ஜனங்களும் ஓடுறாங்க. ஓடி 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 கட்சியில் தேசத்தையே சுதந்திரிச்சார்கள். அப்படி தான் போட்டு வச்சுக்குது. அப்போ புதிய ஏற்பாட்டில் எப்படிங்க? புதிய ஏற்பாட்டில் அதை விட அதிகங்க. நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறியா? கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்து கொடுப்பியா? தரித்திரெல்லாம் ஓடும். ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் பாதபடியில் விழும். பாவியினுடைய ஆஸ்தை நீதிமான்களுக்கு வைக்கட்டும். அப்போ பாவியை பார்த்தா கரிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பரலோக ராஜ்யத்தை பேசணும். அப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நன்மை தேவையில்லை, சுய நீதி அநீதி கவலைப்பட்டு வெறுப்பச்சிங்க சண்டை போட்டு இருக்குதெல்லாம் இப்போ பிசாசு திட்டி போடுவான். அவனுக்கு ஒரு சென்ட் நிலம் இருக்கிறது கூட விருப்பம் கிடையாது. வேலூர் சிட்டியில் ஒரு நல்ல சொந்த வீடு இருக்கிறது கூட பிசாசு விருப்பம் கிடையாது. நிறைய பேருக்கு சொந்த வீடே இல்லை, சொந்த நிலம் இல்லை, இப்படிலாங்கிறாங்க.
அப்போ இயேசு கிறிஸ்துக்குள் வந்துட்டாக்கா, அது இயேசு கிறிஸ்து சரி தேசத்தை இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்தங்களை பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு உணர்வுமா கொடுக்க 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 நீ அநேக காரியங்களை சுதந்திரிப்பாய். சுகத்தை சுதந்திரிப்பாய், ஆசீர்வாதத்தை, மகிமையை, கனத்தை, புகழ்ச்சியை, வெற்றி, ஜெயம், கூடவே வீடு, மன, தோப்பு எல்லாமே சுதந்திரிப்பாய். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அதனால் அன்பானே 3 வயது கிடாரி இந்த தேசத்தை நான் சுதந்திரிப்பேன் என்று எதினால் அறிவேன் கத்தாவேன் ஆபிரகாம் கேட்கும்போது அந்த 3 வயது கிடாரி, 3 வயது ஆட்டுக்கடா, 3 வயது புறா குஞ்சு, 3 வயது வெள்ளாட்டுக்கடா, காட்டு புறா குஞ்சை என்னிடத்தில் கொண்டு வா. அது புதிய ஏற்பாடு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கொண்டு வா. அந்த இயேசு கிறிஸ்து ஆமண்டா வாக்கு தத்தத்தை தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் கொடு. ஜீவ சொல்றோம், ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு குடும்பத்தார் பேர் இனத்தார் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 அந்த தேசத்தை நீ சுதந்திரிப்பாய் சொல்லப்படுகிறது. அப்போ அன்பானுகளே, கிறிஸ்து அவர் மீட்கும் பொருள். கிறிஸ்துக்களை எல்லையற்ற ஐஸ்வர்யங்குது, எல்லையற்ற சமாதானம், எல்லையற்ற கிருபைக்குது, எல்லாமே இருக்குது அவருக்குள்ள. ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், அதை ஜனங்களுக்கு கொடுக்கணும். அப்போ கொடுக்கும்போது என்ன நடக்குதுனாக்கா, எல்லாருடைய ஆஸ்திக்கு நீ முதல் ஓர்னர் ஆகிற. இயேசு ஃபஸ்ட்டு, அப்புறமா தான் உலகத்துக்கு அத்தனை பேரும். சிலுவைக்கு அப்புறம் சிலுவையில ஜீவ சொல்ற ஜீவரத்தை எல்லா பாவிகளுக்கும் கொடுக்குறார். சிலுவையில பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி இயேசு சிலுவையில ஜீவ சொல்ற ஜீவரத்தை முழு உலகத்துக்கு கொடுத்தாரு. பிதாவியோட ஆபியுக்தி ஜீவனை கொடுத்தாரு. பிசாசுக்கு அதே ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தான். பிசாசின் தலையில் உலகத்தையே சுதந்திரிச்சாரியா இயேசு. அந்த இயேசு உள்ளத்துல இருக்கிறார் உனக்குள்ள. அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தம், ஜீவ உலகம், ஜீவ வானம், அதுக்கெல்லாம் வேலை போட முடியுமா? அவர் தான் அந்த உலகத்தையே உண்டாக்கினவரே உனக்குள்ளுகிறாரு. நீ ஏன் தலைமையில கவிச்சு கவலைப்பட்டுக்கிற? சத்தியம் தெரியல உனக்கு. இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்குத்தத்தத்தை பிதா குமார் பசுத்தாவி கூட ஆதாம் இருந்து முழு உலகத்துக்குள்ள சிலுவையில இயேசு அதான் செய்தாரு. கையில டப்பு இல்லைங்க இயேசு, சிலுவையில அட்டை தரித்திரமானாரு. ஆனா உலகத்தை சுதந்திரிச்சாராம் 3 நாளான்னு போட்டுக்குது. மேஜிக்கா பொய்யா ஜோக் அடிச்சுட்டு சும்மாவை போட்டு சொல்லிட்டு போய்க்கிறாரு. எப்படி இந்த உலகத்தை பாவிகள் கையில் இந்த பிசாசு கையில் இந்த உலகத்தை சுதந்திரிச்சாரு. உலகத்தில் அத்தனை கோடி பேருக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்தம் கொடுத்தாரு. உடனே பாவியினுடைய ஆஸ்தி எல்லாம் இயேசுக்கு சொந்தமாகி போச்சு. இதுதான் உண்மை. பரம பாவி பிசாசின் தலையை நசுக்கினார். பிசாசின் ஆதாம் வியாபார் பிசாசு கிட்ட நன்மத்தையும் அறியத்தக்க இந்த உலகத்தை தாரவாத்தாங்க. பிசாசின் தலையை நசுக்கி இந்த உலகத்தையே கொள்ளை கொண்டார். அந்த இயேசு தான் உனக்குள்ளேங்கிறார். நீ ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலம் உனக்கு உண்டாகி இருக்கிறது. நீ யாருன்னே உனக்கு தெரியல, யானைக்கு யானை பலம் தெரியலன்ற மாதிரி கேட்க. நீ இயேசு ஞானத்தான் எடுத்துக்கிட்டு இன்னும் பாதாள ராஜ்யத்திலே கவலைப்பட்டுக்கிட்டு வெறுப்பச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சுய நீதி அடியிலே இருக்கிறதெல்லாம் போச்சு. பிசாசு திடீர்னு போனுங்கன்னா 5 சென்ட் 1 சென்ட் நிலம் கூட இல்லாத வாய்ந்துங்கிற. நீ சொந்த வீடு இல்லாத, சொந்த வசதி. இந்த சத்தியத்தெல்லாம் நான் 1000 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். எத்தனை பேர் ஷேர் பண்ணுமே ஷேர் பண்ண. இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. 100க்கு 100 ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணிக்கிறேன். சூரிய ஜீவன் வேதாகம் சத்தியங்களே. அப்போ ஆதியாகமம் 17:8. அதனால இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்தங்களை தேவனுக்கும் ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு கொடுக்க. சிலுவையில் இயேசு அதுதான் செய்த. கையில டப்பு வச்சுட்டு இந்த உலகத்தை சுதந்திரிக்கல. பிசாசு கையிலிருந்து கையில டப்பு வச்சிருந்தார். இல்லையே, உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி பாவமாகி சாபமாகி ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்துல இந்த ஆபிரகாம் சபிக்கப்பட்டவனா அந்த மாதிரி அங்கிருந்து ஜீவவாதி பேசுறாரு. சிலுவையில ஜீவவாதி தான் ஜீவ சரீரன்றாரு. ரோமர்களுக்கு, யூதர்களுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு சகல தேசத்தாருக்கு ஜீவரத் பல்லவத்தை கொடுக்குறாரு. பிதாவாகி தேவன் கொடுக்குறாரு. எல்லாம் குத்து சுதந்திரிச்சிட்டாரு. 3 நாள்ல 3 நாள்ல உலகத்தையும் சுதந்திரிச்சாரு. மேஜிக் இல்லைங்க. இன்னைக்கு உலகத்துக்கு முதல் ஓனர் இயேசு கிறிஸ்து. அப்புறமா தான் ஒப்புக்கிற உலக கோடீஸ்வரர்கள் எல்லாம் 2வது ஓனர் ஒப்புக்கிறவங்க எல்லாம் மனுஷன்லாம். இந்த உலகத்துக்கு முதல் ஓனர் இயேசு. அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர் ஜீவனை பிதா குமார் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு யாரும் உன்னுடைய பறிக்க முடியாது. நீதான் பாவிகளுடைய ஆஸ்தியெல்லாம் சுதந்திரிப்பாய். தேசத்தை சுதந்திரிப்பாய். ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை, சமாதானத்தை, வெற்றியை, ஜெயத்தை எல்லாம் சுதந்திரிப்பாய். அப்போ ஆதியாகமம்
17:8 ஆதியாகமம் 17:8 நீ பரதேசியாய் தங்கியிருக்கிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். பாருங்க, நீ பரதேசியாய் தங்கி இருக்கிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். ஆமா, ஒரு சந்ததி, தேவனுடைய சந்ததி. ஆமா, இந்த தேவனுடைய சந்ததிக்கு கிரைய பொருள், தேசத்துக்கான கிரைய பொருள் அவரே கொடுக்கிறார். அவருக்குள்ள ஜீவசரிச்சு பரலோக வானத்தை குத்துறார். எல்லையற்ற அன்பு. பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து, சாத்தான் கையிலிருந்து எப்படி சுதந்திரிச்சார்? பிதாவாகிய இயேசு இந்த உலகத்துக்கு கொடுத்தார். இந்த உலகத்தின் பிசாசின் ராஜ்யத்துக்கு ஜீவ ரத்தத்தை கொடுத்தாரா இல்லையா? 3ஆம் நாள் பிதாவாகிய உலகத்தையே சுதந்திர அந்த பிதாவாகிய தேவன் உனக்கு இருக்கிறார். பிதா, குமாரன், பசுத்தாவின் நாமத்துல தான் நீ ஞானஸ்தானம் இருக்கிற. பிதா, குமார், பசுத்தாவிய நாங்கள் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணிக்கிறோம். யோவான்ல படிக்கிறோம். அந்த பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை சாத்தான் தான் இந்த உலகத்துக்கு அதிபதியா இருந்தான். அந்த உலகத்துக்கு ஓனர் பிசாசா இருந்தான். அவனுக்கு ஜீவரத்தம் கொடுக்கணும். தாராளமா கொடுத்தாரு. ஏன் நீ கொடுக்க மாட்டேற? ஜீவசர இயேசு சாப்பிட்டவா பரலோகத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பாவிகளுக்கு அக்கிரமக்காரர்களுக்கு சபிக்குள்ள ஆஸ்வதி பகைக்குள்ள நன்மை செய்ய சத்துருக்களை சிதையாகி உன்னை துன்பப்படுத்துகிற ஜபம் பண்ணுன்னா நீ யாரு டான்ஸ் செல்ல ஊடு செல்ல பேர் விசுவாசி ஊழிக்காரன் மாமியார் செல்ல மாமி இப்படியே அன்னத்தை வெளியே இருக்கிறதுனால இன்னும் பாதாள ராஜ்யத்தில் தாங்கிற நீ. ஏசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண பரலோக ராஜ்யத்தை கூட பார்க்குறவங்களுக்கு போகிறவங்களுக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் பேசிட்டே இருந்துப்பாரு. அல்ல கழிச்சு எல்லாம் வந்து பொத்துன்னு வந்து போட்டு போடுவாங்க. அதான் உண்மை. 3ஆம் நாள் சிலுவையில் இயேசுக்கு அதாங்க நடந்துச்சு. பிசாசு எல்லாத்தையும் போட்டு ஓடியே போட்டான் பாதாளத்துக்கு. அவ்வளோ ஜீவசர் அகாப்பி அன்பு. ரோமர்கள், யூதர்கள், ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவம். ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்துக்கெல்லாம் விலை போட முடியுமா? இயேசு ரத்தத்துக்கு அதை வாலிட்டே கொடுக்குறாரு. பாவிகளுக்கு அக்கறை சிலுவையில் தேவனுக்கு கொடுக்குறாரு. அங்கே காரி தப்புறாங்க, சபிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க. உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க சபிக்கிறவங்க, தூசி அத்தனை பேருக்கு பாவி. எத்தனை உலகத்தில் 816 கோடி பாவிக்கு ஜீவசாரி 3ஆம் நாள் உலகத்தை பாவிக்கு இது வாங்கிட்டாரு. பாவியினுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு. இயேசு வந்துச்சு 3ஆம் நாள். அவர் தான் நீதிமான். அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். அந்த ஜீவரத்தத்தை கூட ஜனங்களுக்கு தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வசனம் கண்டிப்பா நிறைவேறுங்க. கையில காசு இல்லைங்க, பேங்க்ல பேலன்ஸ் இல்லைங்க, பேங்க்ல 2000 ரூபாய் தாங்க இது. இயேசுக்கு அது கூட இல்லைங்க. சிலுவையில ஓட்ட போட்டாங்க, கவலைப்படலைங்க. ஆனா ஜீவரத்தம் அவருக்குல அதை உலகம் ஃபுல்லா கொடுத்தாருங்க. மாம்சமானி ஆகுங்க. இயேசு ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவுந்துபடுத்த அந்த ஜீவரத்தம் உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? அதை பத்தி அவன் சொல்லி கொடுக்குறான். யார் சொல்லி கொடுக்குறா உனக்கு? சபையில என் செய்தியை கேளு, என் சேனல்ல சப்ஸ்கிரைப். உலகத்துல இந்த மாதிரி செய்தி எங்குமே கேட்க முடியாது. அந்த இயேசு ரத்தத்துக்கெல்லாம் விலை போட முடியாது. 1 லிட்டர் ஜீவரத்தம் உனக்குள்ள இருக்குது. இயேசு சரீர், இயேசு ரத்தம் வாழ்க்கை பரலோகமே இருக்குது உனக்குள்ள. நீ ஊர் என்கிற கல்தேர் தேசத்திலிருந்து ஆபிரகாமை போல நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஞானஸ்தானம் எடுத்து திருவது பரலோக கலாச்சாரத்துக்குள்ள ஒரு சபிக்கிற ஆஸ்வதி பகைக்குள்ள நன்மை செய்ய சத்துருக்களை செய்ய துன்பப்படுத்தி ஜபம் பண்ணு. கிறிஸ்துவை கொடு. அந்த கிறிஸ்துவ ஆசீர்வதிக்குது, நன்மை செய்யுது, ஜபம் பண்றது. இயேசு கிறிஸ்து ஜீவன் பாரு வானத்துள்ள பரலோகத்தையும் குத்திட்டே இருந்து பாரு. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 இந்த பிசாசெல்லாம் அலகைத்து ஓடும். சத்துருக்கள் எல்லாம் ஓடுவாங்க. சுத்திக்கிற ஜனங்கள் எல்லாம் அப்படியே அலகைப்பாங்க. கட்சியில் வந்து பாதப்படியில் போட்டுருவாங்க. அப்போ சில நடவடிக்கைகளை சீசர்களுக்கு பாதத்தை எல்லாரும் விட்டு நிலத்தை கைத பாதப்படியில் போட்டாங்களாம். அவ்வளோ உயிர்த்தையில குறித்து ஜீவன் உயிர்த்தையில குறித்த பலமா சாட்சி கொடுத்தாங்களாம். எல்லாம் பூர்ண கிருபைன்னு எல்லாரும் தயவு கட்சிச்சான். பஸ்கோ ஆட்டத்தை தச்சு நிலைக்காலில் போச்சுனாக்கா எகிப்தியன் பொண்ணு வெளியெல்லாம் போட்டாங்க. எகிப்தியரை கொள்ளையிட்டாங்களாம். பஸ்கோ ஆட்டத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாரு. அந்த பஸ்கோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசே காலத்துல அவன் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, அது 18 ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு தனக்கு எகிப்தியர் கொடுக்கும்போது எகிப்தியர் தலைச்சியெல்லாம் சேர்த்து அவனால் சும்மா இருக்க முடியல. தலைச்சி செத்துக்கிட்டே எது இருக்குதெல்லாம் கொள்ளை பொண்ணு வெள்ளியெல்லாம் லோடா எடுத்து போட்டாங்க. இஸ்ரேல பொண்ணோடு வெள்ளியோடு கூட வந்தாங்களாம் பாருங்க. இதுதாங்க வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துக்குள்ளுவாங்க. இயேசு சாப்பிட வாக்கு தேவன் தனக்கு கொடுத்து பேசுங்க.
இந்த சபிக்கிறது, நிந்திக்கிறது, கவலைப்படுறது, சோத்து போகிறது, பயப்படுறது, இன்னும் ஊர் என்கிற கல்தேற பட்டத்தில் தான் கிடைக்கும். இன்னும் விற்கிறாராத இன்னும் கிறிஸ்துக்குள்ளே யாரும் வரல. நீ 100 தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் பார்க்க கசப்பு, வைராகியம், இன்னும் பாதாள கலாச்சாரத்தில் இருக்கிறனால்தான் கிறிஸ்தவர்கள் புரட்சிகரமாய் மாறவில்லை. சாபத்தில், பாவத்தில், மரத்தில், தரித்திரத்தில், பிசாசு திடீர்னு கொண்டு ஆயிடுச்சுட்டே இருக்கிறான். நானோவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அதனால் அன்பானவர்களே, ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்து திருத்துவத்தில் 2வது பிதா, குமார், பசுத்த ஆவியானவர் அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்ற வாக்குத்தத்தங்களை ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் தேவனுக்கு கொடுங்க. பார்க்குறவங்களுக்கு, போறவங்களுக்கு, வரவங்களுக்கெல்லாம் கொடுங்க. கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க, எச்சரி ரொம்ப மோசமாக விளைகிறீங்க. ஆனால் ஜீவ ரத்தத்தை கொடுக்க மாறாதீங்க. எல்லாம் உங்களுக்கு தான். ஆமாம், பாவியை கட்சி கொட்டிட்டு இருக்கக்கூடாது. நன்மத்தை மரியத்தக்க கனிவு ஷாக கிடக்குது. ஏசு ஜீவன் பரிமிஷன் கொடுத்தா நீ தான் அவனுடைய சொத்துக்கெல்லாம் நீ தான் முதல் ஓனர். ஆவி உலகத்தில் நீ முதல் ஓனர் ஆகிட்ட. ஏசு முதல் ஓனர் ஆகிட்டாரு முழு உலகத்துக்கு. ஏன்னா ஜீவ முழு உலகத்துக்கு கொடுத்தாரு. தேவனுக்கு கொடுத்தா ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு முதல் ஓனர் உலகத்துக்கு ஏசு கிறிஸ்துங்க. வேதம் சொல்லுங்க, பிசாசு கிடையாது. பிசாசு தலையை நச்சுக்கிட்டாரு. அதுக்கு ஜீவரத்தை கொடுத்தாரு, வாலிட்டே. அந்த ஏசு கிறிஸ்து பரிவர்த்தனை பிசாசு நசுங்க, சாபத்தை, பாவத்தை, மனத்தை தைத்து ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ பூமி, ஜீவன் எல்லாம் தேவனுக்கு, தனக்கு, உலகத்துக்கு நல்ல மழை, நல்ல விளைச்சல். காணாத எப்படின்ச்சா கட்டாது வீடு, நடா, தோப்பு, பாலும், தேனும், நல்ல விசாலமானது. திராட்சை கொலையே ஒரு திராட்சை 2 பேர் தூக்கிட்டு வரும். அப்படிப்பட்ட தேசம். செழிப்பான செம்பும் வெள்ளியும் பச்சு பாருங்க. நேரம் இல்லை. யுவாகம் 8ஆம் அதிகாரத்தெல்லாம் போய் வச்சு பச்சு பாருங்க. கடா வீடுகளும் சகல வஸ்துகள் நிரம்பி வீடெல்லாம் கட்டிக்கிறோம். இன்னைக்கு அப்படிதாங்க. அன்னைக்கு இன்னைக்கு அதிகம். கிறிஸ்துவ கொடுப்பியா ஜனங்களுக்கு. ஏசு கிறிஸ்து பரலோகத்துக்கு குத்துட்டே இருப்பியா. தேவத்துக்கு, ஆதாமுக்கு, முழு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் கொடுப்பியா. இடைவிடாம கொடுப்பியா. எக்காலத்தை கொடுப்பியா. தாவீது கர்த்தரின் எக்காலத்திலும் சோத்தரி துதி எப்போதும் வாயின்னு இருக்கும். தாவீது வர விருத்தி அவடு மேய்க்கிற ஒரு ராஜாவான தேசத்தையே சுதந்திரிக்கிறான். யோசேப்பு கர்த்தருடைய வசனம் நிறைவேறுமளவும் அப்புறம் எகிப்துக்கே அதிபதியாகிறான். எஸ்ஆர் ராஜாத்தி 120 நாடுகளுக்கு ராஜாத்தி ஆகிட்டான். எல்லாம் டப்பு வச்சு காசு வச்சுட்டானாங்க. பாவியினுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு என்று வைத்து ஆமானுடைய சொத்தெல்லாம் எஸ்ஆர் ராஜாத்தி மேலே எழுதப்பட்டது. எஸ்ஆர் ராஜாத்தி ஆமானே ஆகாச கூட்டு விருந்திலே திராட்சை கிறிஸ்துவ அடையாளப்படுத்துது பழைய ஏற்பாட்டில். கட்சியில் ஆமான் அவன் சொத்தெல்லாம் எஸ்ஆர் ராஜாதி. அவன் 120 நாடுகளுக்கு ஜனாதிபதி. அவன் சொத்தெல்லாம் எஸ்ஆர் மேல எழுதப்பட்டது பஞ்சு போட்டுக்கு பாருங்க. பார்வோனு பஸ்காட் ரத்தத்தாச்சின்னு பார்வோனுடைய ஆஸ்தி பொண்ணோடு வெள்ளியோடு எல்லாம் கொள்ளையிட்டா தொடச்சி கட்டிட்டு எல்லாம் பொண்ணு வெள்ளியெல்லாம் சுதந்திரிச்சார்கள் இஸ்ரேல் ஜனங்க பழைய ஏற்பாட்டில். யோசேபாத்து கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் பொழுது அவர் பாடி துதி செய்ய தொடங்கிய அம்மன் புத்திர மோகம் செய்ய எல்லாரும் 3 நாளாய் ஒரு வெட்டுட்டு போனார்கள். அவர்கள் 3 நாளாய் அவர்கள் பாளையங்களில் பொண்ணு ஆபரணங்களையும் எல்லா ஆஸ்திகளையும் 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். எல்லாம் பழைய ஏற்பாட்டில். ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் நீதிமானாக்க புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் ஜீவ ஆட்டுக்குட்டி. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அதனால் அன்பானவர்களே, ஒரு இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று திருவிழா ஒரு சப்பையா வாழக்கூடாது. நல்லா தைரியமா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். அடுத்து இந்த செய்தியை நம்ம தொடர்ந்து கேட்க போறோம், எப்படி சுதந்திரிக்குதுன்னு. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம். 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்போ உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். யார்? தேவனுடைய சந்ததியார். பாதாள ராஜ்யத்தின் சந்ததியார் கிடையாது. அந்த பாதாள ராஜ்யத்தின் சந்ததியாருக்கு அதான் அவங்க தான் சத்துருக்கள். சத்துருக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பரிச்சயம் நீ கொடுக்கணும். கொடுக்காதே நீ சுதந்திரிக்க முடியாது. ஆமா, சத்துருக்கு சத்ரு அந்த நீ ஒரு சத்ரு அவன் சுதந்திரம் பண்ணி அவனு கொள்ளையடிப்பேன். நீ சத்துருக்களுக்கு நகா இயேசு உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். என்ன இயேசு சிநேகத்தை காட்டு. அந்த இயேசு சிநேகி ஜீவசர் வானது பரலோகத்தை குத்துது. அவன் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நீ கொடுக்குற சொத்து தாங்க பெரிய சொத்து. சத்துருக்கு
பரலோகத்தையே எழுதி வைக்கிற செட்டில்மெண்ட் அவனுக்கு. பரலோகம் பேச பூலோகம் பேசா. எப்படி பூலோகத்தை வாங்கினார் ஏசு? பரலோகத்தையும் மாம்சமான ஜீவரத்தம் பரலோகத்தையே குத்துதான் இந்த பிசாசின் ராஜ்யத்திலிருந்து உலகத்தை சுதந்திரிச்சார். அப்போ உங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திர, பகைஞ்சருடைய வாசல்களை சுதந்திர, பகைஞ்சர்களுக்கு ஏசு சுஜியம் வானத்தோட பரலோக ராஜ்யத்தையே கொடுங்க. அதனால எல்லாத்தையும் சுதந்திரிப்பீங்க. அவங்களும் அவங்களுக்கு அசுத்தாய் போய் அவங்களும் உங்களை இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்களும் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. உங்களை சபைக்குள்ளே ஆஸ்வதிங்கள், பகைக்குள்ளுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்தி ஜெபம் பண்ணுங்கள். ஜீவ உலகத்துக்கு ஒரு ஜீவ பிச்சத்துக்கு வாங்க. நன்மத்தை மாவட்டத்தில் பாதாள ராஜ்யம் ஊர் என்கிற கல்தேருடைய ஊர் இருந்தாக்கா ஆதாமுக்குள்ள பிறந்தாங்க. நன்மார்க்கு துன்மார்க்கு சுய நீதி அநீதி பாவ சாபத்தில் மன்றத்தில் விற்கிறார் பின்னர் தான் அந்த ஆபிரகாம் வர்றான். ஜீவனுள்ள தேவனை, மெய்யான தேவனை ஏற்றுக்கொள்றான். எகோவா தேவனை சந்திக்கிறான். கர்த்தர் தான் ஜீவன் உள்ளவர். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அதனால சத்துருக்குடைய வாசல்களை சுதந்திரிக்கின்றாங்க. சத்துருக்களுக்கு இயேசு ஜீவன் பரிபூஜை வானத்தோட பரலோகத்தையே எய்து செட்டில்மெண்ட். சத்துருக்களுக்கு சிலுவையில சத்துருக்களுக்கு ரோமர்களுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவரத்தை கொடுக்கிறார். பிதாவாகி தேவனுக்கு அபியுக்தி ஜீவரத்தை ஈட்டால் ஆதாம் பரலோகத்துக்கு குத்துக்கிறார். கொடுக்க 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 முழு உலகத்துல எல்லாருடைய சொத்து இயேசு மீது. 3ஆம் நாள் பசுத்தாய் வந்து சாகு மீது தேவதத்தை கல்லப்பட்டு வானத்துக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தையே வாங்கிட்டாருங்க. நீங்க ஒரு 4 சென்ட் 5 சென்ட் 10 சென்ட் 10 ஏக்கரா 20 ஏக்கரா எம்மாத்த எல்லாம் சுஜிபி. இயேசு சிலுவையில கையில காசு வச்சுட்டு இல்லை. யோசுவா பழைய யோசுவா புத்தகத்துல கையில காசு டப்பு காணான் தேசத்தை சுதந்திரிக்க எல்லாம் விசுவாசம் தான். இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்கு தத்துவம் தான். பிதா குமார் பசுத்தாய் செலுத்து, ஆதாம் முழு உலகத்தை செலுத்து, வாய்நாள்லாம் செலுத்து. சாலமோன் வெங்கல படிப்பு 1000 சபாயத்தில் செலுத்தி படி தேவன் தனக்கு. சாலமோன் சகல காத்துல சாலமோன் பொண்ணு வெள்ளி குவிந்து கிடந்தது. எல்லாம் சுற்றி எல்லா ராஜாக்களும் சாலமோனுக்கு கப்பம் கட்டினாங்களாம். சும்மா இல்லை, எல்லாம் தூக்கம் வரல யாருக்கும். ஐயோ பலியா சேர்த்துக்கணும் லட்சக்கணக்கில் 1000 சொல்வாங்க தக்கடப்பலி 1,20,000 2 நாளாக 7ஆம் அதிகாரத்தில் ஆடுகளை பலி சேர்த்த இயேசு பரிய ஏற்பாடு 24,000 காளைகள், 3 வயது கிடாரி, வெள்ளாட்டுக்கடா கிடாரி, காட்டுப்புறா, புறா குஞ்சு, இதெல்லாம் இயேசுவை அடையாளப்படுத்துகிறது பழைய ஏற்பாட்டில். அதனால தான் நீ தேசத்தை சுதந்திரிப்பாய் என்று அறிவாய் என்று ஆபிரகாமுக்கு தேவநாயகத்தை நாங்கள் சொல்றாரு. 4ஆம் சந்த தலைமுறையில் யோசுவா அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்தார். பகைஞருடைய வாசல்களை, கோணான் தேசத்தை, ஏமோரியர், ஏத்தியர், எபுசியர், கிர்காசியர், எமோரியர் எல்லா பட்டணங்களையும் சுதந்திரித்தான் சரித்திரம் சொல்லுகிறது. அந்த யோசுவாவின் தேவன் தான் உன்னுடைய தேவன். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாக உண்டாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். மேலும் நியாயப்பிரமாணம் அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தினால் கிடையாது, விசுவாசம். அந்த விசுவாசத்தை தூக்கம் முடிக்கிறமாகிய இயேசு. அப்போ நியாயப்பிரமாணத்தினால நீ தேசங்களை உலகத்தை சுதந்திரிக்க முடியாது, விசுவாசத்தினால தான். அவன் விசுவாசம்னாக்கா இயேசு விசுவாசத்தை தூக்கம் பிடிக்கிறவன். ஜீவ பிச்சை ஜீவ உலகம் விசுவாசத்தினால் வரும் நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளியானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்கு தத்துவம் அவமாய்ப்போம். நியாயப்பிரமாணத்தினால நான் கிறிஸ்து இல்லாமல் நான் நியாயம் நீதியாக வாய்ந்து அது பெரிய விஷயம். ரொம்ப சுதந்திரிக்க முடியாதுங்க, அது ரொம்ப கஷ்டம். நியாயமாக வாய்ந்து நீதியாக வாய்ந்து ஓடி வயிற்று சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு எவ்வளோ வாங்கிட்டு வேண்டிய இருக்கிறது கூட கூடும். நியாயப்பிரமாணத்துக்கு கூட சாபத்துக்கு உட்பட்டு விசுவாசம் அது அபார காரியங்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குது. விசுவாசத்தினால் உண்டானது. அடுத்து 16வது வசனம்.
ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. கிருபையினால தான் சுதந்திரிக்கிறது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினால் வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அப்போ அதனால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லாருக்கும் எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படிக்கு அப்படி ஆயிற்று. எவ்வளவு தெளிவாக இருப்பார். நியாய பிரமாணத்தினால் அல்ல. அதனால விசுவாசத்துக்குள்ள வாங்க. விசுவாசத்தை தூக்குறோம் முடிக்கிறோமாகிய கிருபைக்குள்ள வாங்க. அந்த கிருபை இயேசு, அந்த இயேசு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. அவர் தான் கிருபை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாகிய கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாகிய கிறிஸ்துவனுடனே நாம் சுதந்திரவாதிகள். ஆமா, கிறிஸ்துக்குள்ள வாங்க. ஊர் என்கிற கல்தேயருடைய இந்த பாதாள கலாச்சாரத்தை விடுங்க. ஆதாமுக்குள்ள வாயத்தை விடுங்க. ஆதாமின் சிந்தை மரணம். ஒரு செட்டி நல்ல கூட இருக்காது. சொந்த வீடு, சொந்த காரு, சொந்த பங்களா எல்லாம் திருடின்னு போடுவான். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கு நாளிலே ஷாகவே ஷாவாய். கிறிஸ்துக்குள்ள வாங்க. ஆபிரகாமின் சந்ததி, விசுவாச சந்ததிக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் கூடு விழுந்து கோடாகூடி கிறிஸ்து, கோடாகூடி ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சகலம், தேவ நீதி, ஒழித்தல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்க 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 பிசாசு அலைரட்சி ஓடுது. சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரம், அவமா எல்லாம் ஓடுது. ஆசுவாதம், ஐஸ்வர்யம், சுகம், பல ஜீவன் எல்லாம் வந்து சேர்த்து நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவனிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கலாத்தியர் 3:29 கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததி யாரு? கிறிஸ்து ஆபிரகாமின் கலாத்தியர்ல பாருங்க. கலாத்தியர் 3, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால், ஊர் என்கிற கல்தேயருடைய ஆதாமுடைய கிடையாது, நன்மத்தையும் அறியத்தக்க ராஜ்யத்தில் பந்தம் கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியார் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும், எல்லாத்தையும் சுதந்திர சுகத்தை, பலத்தை, ஆசுவாதத்தை, ஐஸ்வர்யத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, நீடு, மன, தோப்பு, தோறு சகல காட்சி சுதந்திரிப்பீர்கள். உலக தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜெபம். பசுதாவே, இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தின் கலாச்சாரத்திலிருந்து விடுதலையாகி இலவசமாய் கிருபையினால் கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிமான் ஆகலாம். கிறிஸ்து இயேசுக்குள்ள வாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிறோம். பாதாள கலாச்சாரத்தை, பாவ, சாபம், மரணம், தரித்திரம், வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம் எல்லாத்தையும் நீக்கி சுத்திகரிச்சிடும். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிரதிரம். சவுல் பவுலா மாறி செய்து உலகத்தையே கலக்கிற பவுலா மாறிட்டான். இனி நான் அல்ல, இயேசுவே. அந்த இயேசு கிறிஸ்து ஜீவன் பரலோக ராஜ்யம் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு. பிசாசுகளை துரத்துங்கள், வியாதேசரை சுஸ்தமாக்குங்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை பிசாசு எல்லாம் சாப, பாவம், மனத்திற்கு பாதாள ஓடுது. கிறிஸ்துக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்று பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், பரலோக ராஜ்யம் எல்லாம் கிறிஸ்துக்குள்ள தாங்க. அந்த கிறிஸ்துக்குள்ள இயேசு சாப்பிட்ட வாக்கு பரலோகமே இருக்குது.
இந்த பூலோகத்தை விட பரலோகம் பெருசு, பாதாளத்தை விட பரலோகம் பெருசு. அதை தேவனுக்கு செலுத்து, ஆதாம் முடுகளுக்கு செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்தை செலுத்து, சோர்ந்து போகாமல் செலுத்து, வாய்நாளெல்லாம் செலுத்து, உலகத்தை சுதந்திரிப்பாய். இயேசு அப்படிதான் சுழஞ்சிச்சாரு சிலுவையில. எல்லாருடைய பாவத்தை சாபத்தையும் ஒரு மாடல் காட்டுறார். பிதாவை மன்னிப்பு என்று சொல்லி ஜீவசர ஜீவரத்தம், பிதாவாகி அபியுக்தி ஜீவசர ஜீவரதம், இது அதே ஜீவசர வான பரலோகத்தை கொடுக்க வானத்தும் முழு உலகத்துக்கும் 3ஆம் நாள் உலக பிசாசு உலகத்தை சுதந்திரிச்சா அந்த கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான காலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நினைச்சிருக்கோம். பயப்படாதீங்க, கலங்காதே, தெரியாது. இயேசு சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கலாம். ஆதாமுக்குள் ஏந்த போனதை கிறிஸ்துக்குள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆதாமுக்குள் நன்மத்தையும் அறியத்தக்க கடிபிஷாகவே இந்த பூமியை பாதாளமாகிட்டேன். கிறிஸ்துக்குள் அந்த ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை பிசாசிக்கிறத சுதந்திரிக்கலாம். ஏந்த குலத்தை ரட்சிக்கும் மனுஷமான இயேசு வந்திருக்கிறார். அந்த இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். கதா இந்த இயேசு ஜீவன் பரிவு ஜீவன பிதாவும் ஆதாம் முழுத்து கொடுக்குறதா சபிக்கல் ஆசிரியர்கள் பகைக்குள் நன்மை செய்கிற சத்துக்கள் துருப்பப்படும் ஜபம் பண்ணுகிற கதா. ஒரு நாணய திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்று வார்த்தை மிகுந்த கடிகளை கொடுப்பான்னு சொல்லப்பட்டு கிறிஸ்து இந்த செய்தியை இருக்க கிடக்குதா. இந்த செய்தி கேட்கிற ஒரு ஒப்புடுகிற கதா. குடும்பத்தார் இனத்தார் தேசர் மாம்சமானி ஆதாம் 2 3 உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிவு வானத்தோட சகல கோடாக குத்திட்டே இருக்கதா. பிதாவாய் அபியுக்தி ஜீவசர் இயேசு சாப்பிட்ட வந்து கொடுக்குற ஈட்டு ஆதாம் முழுவதுக்கு இயேசு ஜீவன் பரிவர்ஜன் வானத்தோட சகல பரலோகத்தை கோடா கோடியை தேவனுக்கு ஆதாம் முழுது குடும்பத்தார் இருக்கிற மாம்சமானி அவர் வாயின்படி உடம்புல குத்திட்டே இருக்கதா. சுத்தாய பசுத்தாய தொத்திருக்கதாவே. அடுத்த யோசுவா காணானியர்களுக்கு தேவன் தான் இயேசு தேவன் தனக்குள்ள அசுத்தாவில தொத்து பசுத்தாயை காணாதே சுதந்திரித்து போல சுகம் பெலஜீவன் ஆஸ்வாத ஐஸ்வர்யம் பரலோக ராஜ்ய சகல நன்மைகள் சுதந்திரிக்கிற கதா. பிசுவாசம் துரத்துக்கிற கதா. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்பட்டிருக்க கதா. நீர் அப்படியே ஷேர்காய் நன்றி செலுத்துவோம். பெரிய காரியங்கள் செய்யப்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துல எல்லோரும் ஜெபத்தில் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியிலே எங்கள் சபையினருக்கு ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திருக்கோம். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. துளசிராம் தாமஸ் சேனல்லாம் சத்தியம் சொல்லுங்கள். 100 ஜீவமாக உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கும் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதை நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புந்தால் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாகும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் சுதந்திரிப்பீர்கள். பாவத்திலிருந்து மரணத்தை எழுதி கொடுத்து சாபத்தை பாதாளத்தை கொண்டு போன அந்த பிசாசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நீங்கள் ஏந்து போன எல்லாவற்றையும் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு நித்திய ஆஸ்வாத சுகம் பெறஞ்சி நித்திய பரலோகம் சகலத்தையும் சுதந்திரிப்பீர்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது செய்தி ஷேர் பண்ணுங்க. இதை நிச்சயமாக நீங்கள் இன்னும் ஏராளமான செய்திகளை கொடுத்துருக்க 100 ஜீவ மார்க்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, மிஸ் பண்ணாதீங்க. தினமும் விளையாட செய்திகளை கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் இந்த மூலம் நிச்சயம் உங்களை ஆஸ்வதிப்பார். பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆக இந்த செய்தி 2/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆக